கண்ணானநாதன் கமல கூறுநாதன் வண்ணமுள்ளநாதன் வாழி நடந்தாரம்மானே நடந்து பகவதியாள் நல்ல கடலும் பார்த்து கடந்து பகவதியை கண்காட்டிதான் அழைத்து நன்மையுடைய நாயகியே சுந்தரியே பொன்மோகினியே பிள்ளாய் நான் சொல்வதை கேள் வைகுண்டா பிறந்து வார்த்தை ஒன்றுக்குள்ளாள உய்கொண்டோர் குலத்தை உருவேற்ற வந்தேன எந்த திருச்சாம் பாதியாம் இது முதலாய் எந்தெந்த நாளுக்கும் இனி காணிக்கை நிறுத்தல் செய்தேன் ஆனதினால் நீயோ ஆதியிலே என்னோடு தேனினிய தங்கையராய் திட்டித்த எதுவினால் உன்னோடு இத்தனையோ உபதேசமாயுரைத்தேன் பொன்னாடு தட்சணத்தில் போரேன் நான் தவசிருக்க என்று பகவதிக்கு இயம்பி வழி நடந்தார் அன்று பகவதியாய் அறைக்குள் அடைந்திருந்தாள் நாராயணரும் நல்ல சங்கதாருடனே சீரான மணவை பாதி நோக்கிதான் நடந்தார் தென்காசி என்ற தட்சணாபூமியிலே கண்காட்சி சூழ கண்ணர் மீக நடந்தார் கண்டார் துவரையும் பதியின் கண்ணோட்டமெல்லாம் பண்டை பதியேன் பாவு செல்லாமே பார்த்து நடந்து எம்பெருமாய் நல்ல கடல் வழியே திடந்தெறிந்த தேவர்களும் ஜெய ஜெயனவே நடக்க ஆனபதியின் அகல நீளம் பார்த்து மானபதியின் வாசலெல்லாம் பார்த்தவரும் நாடு குட்டம் கேட்க நல்லதவம் செய்வதற்கு தேடும் வடவாசல் சீவி மலர்மலையன் நேரும் வாசல் தனக்கு நகரில்லையாமெனவே தவசுக்கு உகந்த தலங்கள் இது நன்றனவே உபசீவனம் வளரும் உகந்த புவி இதனவே என்று மனதிலண்ணி எந்த பெருமானும் அன்று வேத முனியை அழைத்து மொழி கேட்கவென்று வாணி முனியே வல்ல கலைக்கான மொழி தானிகரமான சக்தியாய் கற்றவனே மானமுனியே
மறைநாளும் கற்றவனே. ஓம் நமோ வேதம் ஓயாமல் ஓதுவோனே. பின்முன் பார்த்து பேணி உரை போனே. என் முன் நின்று இயல்புரை கேட்டே உரை நீ. என் முன் நின்று இயம்பும் உரை கேட்டே உரை நீ. நான் தவசு இருக்க நாடுரை நீ மாமுனியே. மாந்தவசு குகந்த மாமுனியே என்றுரைத்தார். வெள்ளாசனத்தில் விரைவாசியை நிறுத்தி கள்ளமானதை அகல காடகற்றி வில்லறிய வெள்ளமாம் கருணை வரும் வேதமுக மாமுனியே. உள்ளதை எனக்கு இன்னதென்று உரை நீ. பூரணத்தை நாடி புகழ்ந்து முனி கொண்டாடி வாரணத்தின் கோடு வரை தேர்ந்து காரணத்தை கட்டுரைத்து நாடுவளா ஒட்டு வெட்டுரைப்பேன் என்று முனி தொட்டு பாதங்கோபித்து சொல்லுவான். ஐயாவே வேத ஆதிநாராயணமே மெய்யாயுருவாய் விளங்குவோனே கேளும். பாரராசமுனிவன் பாலன முனிவன் விரைவாகவே பிறந்து வெள்ளிமலை நாதனிடம் தாதாவுடனே தான் வர கண்டீஸ்வரரும் வாராய் முனியே மாதலை உனக்கிங்கேது. அப்போது முனியும் அரணடியை தான் உண்டு. இப்போது இவ்வாண்டு இம்மாதம் இந்நாளில் பஞ்ச கருணாதி 12/9 பஞ்சகமில்லாமல் வந்தாரோரு வீட்டில் பூரண நாளும் பிதிர்த்துறையும் நிறமதும் நாராயணர் பிறந்து நல்ல நட்சத்திரமும் யோக பலன்கள் ஒத்திருக்கும் நிறமதில் ஆகம கூட்டம் அடங்கியிருக்கும் நிறமதும் மதிசுழி போலாகி வந்திரதமெருகையில் துதிமுகவன் சரஸ்வதி பிறந்த நாளன்றும் இவ்வாறே கூட்டமெல்லாம் எழுந்து ஒரு நாள் அவ்வாறு தான் கண்ட அந்த நாளிகைதனிலே துர்க்கந்த முலாவும் தோகையொரு பெண்ணுடனே நற்கந்த முலாவி நான் சேர்ந்தேன். அப்பொழுது சேர்ந்த பொழுது திரண்டு நாதம் வளர்ந்து காந்தர் பழுப்பாய் கன்னி ஓடலாகி பெற்றாளிவனை பேரு வியாகரன கர்த்தாரிய கண்டே நீ வந்தனையும்
ஆசு மதுரம் சித்திரா விஸ்தார முதல் வாசு நரிதேசு வாழியறிந்த மன்னவன்கான் ஏக சுளை முனையும் ஈகமுகி வரம் வரையும் ஆக உடம்பறிவோம் அண்ட விண்ட தறிவோம் முன்பின் ஆராய்ந்து மூதுணராகமங்கள் தன்னன் பிறப்போம் சாற்ற தீரவான்கான் கல்லாத கல்வி கலைக்கானோ காண்டாம் எல்லாம் அறிந்த இயல் முனிவர் என்றுரைத்தார் நல்லது தானென்று நல்ல முனிவனை ஈசர் வல்லமையாமென்று மாமுனியை கொண்டாடி என் பிறப்பு என் மாது இது முன் பிறப்பு முதல் பின்புறப்பு முதலாய் பேசந்தாரீஸ்வரரும் அப்போது வேத வியாகரகமகிழ்ந்து செப்புகிறோம் என்று சிவனை மீக தொழுது மூல முதலை முத்தி மோகந்து கொண்டு காலமே நின்ற கடவுளே தஞ்சமென்று ஆதி முதலந்தம் அடங்கள் மீக உணர்ந்து சோதிவாதம் போற்றி சொல்லேவான் மாமுனிவம் மும்மூர்த்தியான முதல் மூர்த்தி தோன்றியதும் அம்மூர்த்தி தன்னில் ஆயிழையாள் தோன்றியதும் சத்திலே நாதம் தான் தோன்றி வந்ததுவோம் வித்திலே நாதமதில் விந்து மிக தோன்றியதும் விந்திலே விட்டுணுவோம் விரைவாக தோன்றியதும் அந்த முறை முதலாய் அண்டபிண்டம் தான் வரையும் சொல்லியுகமதுதான் தோன்றும் வகை குரலுற்றார் சல்லி கொடிய சண்டகரோணி முதல் நீசன் பிறப்பு வரை நிகழ்த்தினான் மாமுனியும் பாச நீசன் வரைக்கும் பாருலகாமரதையும் சொல்லி விரித்து சுத்த 7 யுகந்தான் நல்ல யுகமதுதான் நாடுவதும் சொல்லி மிக வல்ல யுகத்தில் வளரும் மனுவளமும் எல்லாமே சொல்லி ஏற்றவை குண்ட முதல் அந்நாட்டை சொல்லொன்றுக்கு உள்ளே அரசாள பொன்னான நாராயணரை மகேந்திரனு வந்தெடுத்து நல்ல வைகுண்டம் நற்பிறவியாய் வளர்ந்து வல்ல கலியுகத்தில் வாய்த்த தட்சணாபுவியில் புதுமை மிக செய்து பொல்லாத வம்பர்கையால் ஆடிகள் எரிகள் அவர் வட்டு அம்புவியில்
குடிதாழ்ந்த பேர்காய் கோபமதைதான் அடக்கி நல்லோர்காய் பாடுபட்டு நல்ல உபதேசமதாய் பஞ்சகருநாதிகளை பம்மலாய்தான் நடத்தி கொஞ்ச நாளும் கழித்து குதித்து உதித்து வளர்ந்து ஆடவராய் சமைந்து ஆண் பெண் போலே இருந்து தேட அறிவார்க்கு திரவியம் போலே இருந்து பச்சை குழந்தை பருவமுன்னாகியவர் மெச்ச கொடியாட்கு மேவும் பருவம் போலும் சுத்த கீழவரை போல் சூர பீராயமுமாய் மெத்த புலம்பி விழலும் பிராயமும் போலும் நாலு பிராயம் நாளதுக்குள்ளே எடுத்து கோலு கையேந்தி குன்னும் பிராயம் போலும் பார்க்க பிராயமுமாய் படுக்க கீழவனுமாய் தார்க்க திரவனுமாய் சந்திக்கு செய்தவனுமாய் காக்க கருத்தனுமாய் கர்த்தனின் கர்த்தனுமாய் ஏக திருத்தனுமாய் இவர் சமைந்து இவ்வுலகத்தில் தருமத்தால் தாலியை தன்னம் தன்னாலே கரைத்து கருமத்தை இடழித்து காந்த கோலம் எடுத்து நேரோரை காத்து நீசமாகவே எழுப்பி ஏறாரை கொண்டு ஏழ் நரகத்தும் பூத்தி உகத்துக்கு உகம் வழக்கு எல்லாம் ஒரு தளத்தில் தொகுத்து நடு தீர்ப்பு செய்து மீக தெளித்து ஆகாத்த பேரை எல்லாம் நரகமதில் வாகாக தள்ளி வாசல் தனை போட்டி சித்தத்து கேட்ட செடத்தோரை தான் எழுப்பி பத்தரை மாத்துற்ற பைம்பொன்னிற பொன்பதியில் சாகாவரங்கள் சனங்களுக்கே கொடுத்து வாகாக நல்ல வாரிசை மீக கொடுத்து ஆண் பெண்ணுடனே அதிக வாழ்வும் கொடுத்து காண காண காட்சி கனமாய் மீக கொடுத்து செல்ல வைகுண்டர் சீமை 56 அல்லலகற்றி அரசாழ்வாரீஸ்வரரே மும்மூர்த்தி எல்லாம் ஒரு மூர்த்தியாயிருக்கும் எம்மூர்த்தி எல்லாம் இயல் மூர்த்தி போலிருக்கும் வைகுண்ட பெம்மான் வாய்த்த செந்தூர் கடலில் மெய்கொண்டநாதன் வந்து வீரப்பதுதான்
வளர்ந்து தவம் செய்ததுவோம் வாய்த்த புவி தட்சணமே. குழந்தை வைகுண்டர் குமார பீராயமட்டும் கோலாகலனாய் குருவாய் சமையுமட்டும் நாலாம் சொரூபம் நடத்தும் வரை தட்சணமே. பொல்லாதெல்லாம் அளித்து பூவர்கொலு ஆகுமட்டும் எல்லா வழக்கும் இருப்பு தட்சணாபதியே. ஆதியில் உதித்தவாறும் ஆரன் சிவன் பிறவி வாரும் ஓதிய யுகங்கள் வாரும் ஒவ்வொரு அசுரன் வாரும் நீதிய மனுக்கள் வாரும் நீதமாம் குண்டர் வாரும் நீதிலா தரும நியாய சிறப்புடன் வாரும் சொன்னான். இங்கே ஐயா வைகுண்டர் வந்து இங்கே என்ன அரிகவலசர் என்ன சொல்றார் அப்படின்னா, அங்கே வந்து அவர் கடல் வழியாக வருகின்றார். வந்து அங்கே அந்த சரஸ்வதி அந்த பகவதியை அழைத்து சொல்லுகின்றார், நீ இன்று முதல் காணிக்கை வாங்காதுங்கோ, வல்லாத்தான் வைகுண்டம் கண்டதுங்கோ, எல்லாருக்குள்ளாலும் இறைவன் இருக்கின்றான், அதில் நீ யாருக்கு உனக்கு காணிக்கை யார் போடுவாங்க, அதெல்லாம் நீங்கள் நினைத்திருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து தவம் ஏற்றுகின்றார் அப்படின்னு சொல்லுகின்றார். அப்போ இந்த சச்சனாபூமியை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று என்ன சொல்ல அந்த வியாசரை அழைக்கின்றார். வியாசர் எப்படி பிறந்தார் அதெல்லாம் ரொம்ப கதையாக சொல்லுகின்றார். சொல்லிட்டு என்ன செய்கின்றார், இங்கே வந்து அந்த ஐயா வைகுண்டர் தட்சணத்தில் அந்த அவர் வந்து அங்கே அதாவது இம்மென்று வாயில் சக்தி விளைந்தது, சக்தியில் சிவம் தோன்றியும், சிவத்தில் சக்தி தோன்றியும், சக்தியில் நாதம் தோன்றியும், நாதத்தில் வெந்து தோன்றியும், வெந்தில் விஷ்ணு தோன்றியும், ருத்ர மகேஸ்வரர் உலகம் தோன்றியும் அப்படின்றதெல்லாம் அங்கே அந்த நம்ம பார்த்ததெல்லாம் இங்கே அந்த வியாசர் சொல்லுகின்றார். அப்படி வந்த அந்த வைகுண்டர் என்ன செய்கின்றார், இப்பொழுது அவர் அந்த தவம் ஏற்றுவதற்காக இங்கே தட்சணாபூமி வந்திருக்கின்றார் அப்படின்னு சொல்றார். அதாவது ஐயா வைகுண்டர் ஒரு எளிமை கோலமாக அங்கே தவம் ஏற்றினார். இது வந்து நீங்க பழைய ஆளுங்கள்ட்ட இனியெல்லாம் நீங்க அதை கேட்க முடியாது. எல்லாம் என்னன்னா தலைமுறைகள் பட கடந்தாச்சு. அவர் வந்து அங்கே வந்து அந்த அவருக்கு வந்து தவம் இருப்பாராம், போய் வேலை செய்வாராம், வந்து தவம் இருப்பாராம். அவர் வந்து தவம் இருக்கும்போது அவர் வந்து உழைத்துத்தான் வாழ்ந்தார். அப்படியே அந்த பால் சோறு மட்டும் எல்லாரும் அவிச்சு கொண்டு வந்து கொடுத்து அவர் சாப்பிடல, அப்படி இல்லை. அவர் போய் உழைத்துட்டு வந்து அங்கே தவம் ஏற்றுவார். அவர் வந்து அந்த பகலில் அந்த வெயிலில் வந்து அங்கே நின்று கொண்டு தவம் ஏற்றும் போது அந்த வழியாக போய் கொண்டிருந்த ஒரு பாட்டி என்ன செய்கின்றார், மூதாதைட்டு என்ன செய்யறார், இவர் வெயிலில் நிற்கிறாருன்னு ஒரு இந்த பனை ஓலையெல்லாம் கொண்டு வந்து மேலே அடுக்கி அவருக்கு அந்த வெயில் வராமல் அவர்கிட்ட வெயில் படாமல் இருக்கிறதுக்கு அவர் வச்சுட்டு போனாங்க அப்படின்றதெல்லாம் அந்த காலங்களில் சொல்லுவாங்க. இதெல்லாம் உண்மை, இதெல்லாம் சத்தியம். உண்மையில அது சொன்னாலே நமக்கு புல்லரிக்கும். வந்து இங்கேருந்து இந்த கதைகள் மூலமாக நீங்கள் வந்து உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள். கதைகளுக்கு தெரிந்து கொள்ள முடியவில்லை. நீங்கள் உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள். ஐயா வைகுண்டர் அங்கிருந்து என்ன செய்கிறார், தன்னுடைய தாய் கூட தான் வருகின்றார். அங்கிருந்து திருச்செந்தூர் கடலில் வந்து தாயை அனுப்பிட்டு அவர் தவமியற்ற செல்லுகின்றார். அங்கே உழைத்துத்தான் வாழுகின்றார். அவர் அப்படிதான் தாயையும் தந்தையும் பார்த்திருப்பார். அந்த இதெல்லாம் அவர்கள் கண்டிப்பாக இருந்திருக்கும். அதையெல்லாம் இந்த என்ன செய்கின்றார், அங்கே வந்து அந்த கண்ணனுக்கு வந்து அங்கே கற்பனை கதையாக நிறைய சொல்லிட்டார். இங்கே அந்த கற்பனை கதைகளை வந்து கொண்டு வர முடியல. யாருக்கு, அந்த பொண்ணு நாடாருக்கும் அந்த வேளாளம்மையாருக்கும் அந்த கற்பனை கதைகளை இவரால் சொல்ல தெரியல. ஏன்னா கண்ணு முன்னாட பார்ப்பவங்கள் நம்ம எப்படி சொல்ல முடியாது இல்லையா. அப்படி அவர் அங்கே அந்த வந்து என்ன செய்கின்றார், அவர் உழைத்துத்தான் கடைசி வரை வாழ்ந்தார். இது ரொம்ப முக்கியமானது. ஐயா அவர் வந்து நான் தவம் ஏற்றுகின்றேன், மக்களை யாராவது நீங்கள் இந்த பக்கமாக போகிறவங்க எனக்கு ஏதாவது சாப்பாடு கொண்டு வந்து கொடுங்கன்னு சொல்லலை. அவர் வந்து அந்த தட்டை எடுத்துகிட்டு ஒவ்வொரு வீடு வீடாகவே பிச்சை எடுக்கல ஐயா வைகுண்டர். நல்லா ஞாபகம் வச்சு. இன்னைக்கு வந்து நீங்கள் பிச்சையெல்லாம் எடுத்து கொண்டு போய் அங்கே தர்மம் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க இல்லையா. ஐயா அந்த தவம் ஏற்றும் போது பிச்சை எடுத்தாரா? நீங்கள் உங்களை யார் அந்த பிச்சை எடுக்க சொன்னாங்க? அது வந்து இதெல்லாம் அரிகோபால சிசரின் நிறைய இது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கே வந்து அந்த பத்திரத்தில் சிவகாண்டா தீபத்தில் 1-2 வரிகளை வந்து தப்பாக சொல்லிட்டாங்க. அது ஐயா வைகுண்டர் சொன்ன விஷயமே வேற. அது எழுதுனது தான் நிறைய அந்த மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. அதே போல் அந்த சிவகாண்டா அதிகார பத்திரத்தில் 64 வரியை சேர்த்துருக்குறாங்க. அதாவது என்னன்னா இது அந்த நம்ம இப்படி பேசுகிறவங்களுக்கெல்லாம் உடனே காசு கொடுத்துருங்க. என்னது இது ஆன்மீகமா?
ஆ? ஐயா அதுக்கு முன்னாடி சொன்னார் இல்லையா? உண்மையா இல்லையா? யாரும் அந்த அந்த துரோணர பார்த்து கேட்டார் இல்லையா பகவான்? அது ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? துரோணர பார்த்து கேட்பாரு. அது வந்து நீங்க மகாபாரதம் ஃபுல்லா தெரிஞ்சீங்கன்னா தெரியும். கேட்பாரு. "நீ எல்லாம் அற்பத்தனமாக அந்த உன்னுடைய அந்த வித்தையே வந்து நீ வந்து காசுக்கு வித்தவனேன்னு" கேட்கின்றார். இல்லையா? உண்மையா இல்லையா? அப்ப வந்து நீங்க உடன் காசு குடுத்துருங்கன்னு ஐயா வைகுண்டர் சொல்லுவாரா? 64 வரிகள் கடைசியா சேர்த்துருக்கிறாங்க. இவங்கெல்லாம் இன்னும் எந்த நரகத்துல கிடக்குறாங்களோ தெரியல இந்த சேர்த்தவங்க எல்லாம். நிஜமாவே இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதெல்லாம் வந்து நமக்கு அற்புதமான விஷயங்கள். ஐயா வைகுண்டர் என்ன செய்கின்றார்? சாதாரணமாக ஒரு மனிதனாகத்தான் அவர் வாழ்ந்தார். மனிதனைப் போல் தான் வாழ்ந்தார். மனிதரமாகன்னு சொல்றாங்க. மனிதரமாக நம்ம எல்லாருமே மனுஷன் முறையில வாழ முடியும் இந்த உலகத்துல. கண்ணன் மட்டும் மயிர்பீலிக்கு கிரீடம் சூட்டிட்டு இருந்தாலும் அவர் சாதாரண மனுஷன் போல தான் அங்க இருந்தார். சாதாரண மனிதனாகத்தான் வாழ்ந்தார் அவரும். அற்புதங்கள் செய்தார். அதெல்லாம் இல்லைன்னு சொல்லவே இல்லை. செய்ய முடிஞ்சது. அங்கே வந்து அந்த சூரிய கிரகணம் நடக்கும்போது கரெக்டா அந்த அவனை கொல்லணும். அர்ஜுனனை காப்பாற்றணும். அப்ப கரெக்டா அந்த சூரிய கிரகணத்தை பயன்படுத்துறார். ஒரு விஷயங்களையும் கரெக்டா செய்தார் அவர். அங்கே வந்து உடனே எங்க சூரியனை அவர் போய் மறைக்க முடியாது. இதெல்லாம் வந்து நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தோம்னா வாழ்க்கை வந்து நம்ம புரியும். சும்மா எங்கேயோ ஒரு கடவுள் இருக்கிறார், அவர் என்னமோ அதிசயம் பண்ணிடுவார் அப்படின்னெல்லாம் இல்லவே இல்லை. யாராலும் எதுவும் செய்ய முடியாது. இல்லையா? உண்மையே இல்லை. அதெல்லாம் நீங்க இந்த அதாவது நீங்கள் அஞ்ஞானத்தில் வாழாதீர்கள், ஞானத்தில் வாழுங்க. யாரோ ஒருத்தன் சொல்றான் அப்படின்றத நீங்க அதை கேட்காதுங்க. சரியாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. தியானம் செய்யுங்கள், தவம் செய்யுங்கள். உங்களுக்கு அகநிலை நிறைய வரும். நிறைய கிடைக்கும். அவ்வளவு உண்மை எல்லாமே புரியும். என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லுகின்றார். இங்க அதான் ஆதியில் உரித்த வந்து என்ற ஓசையில் தான் எல்லாமே நடக்குது. நம்ம இதுக்கு முன்னாடி நல்லா பார்த்துட்டோம். திருப்பி திருப்பி அதை பார்க்க வேண்டாம். நான் அதை திருப்பி திருப்பி அதை ரிப்பீட்டே சொல்லிட்டு வர்றார் அதிகவலசிசர். இம்மென்றொரு வாயில் தான் சக்தி வளையும். சக்தியில தந்து நாம் வந்து என்ன செய்ய வேண்டும்? அந்த அகத்துக்குள்ளாலே நம்ம இறைவனை காண செல்வதும் இந்த இம்மென்ற ஒலியின் மூலம் தான் செல்லணும். அதே போல அங்கே வந்து அந்த அணுவிலிருந்து உயிராக வருவதும் இம்மென்ற ஓசையிலிருந்து தான் வரணும். ரெண்டும் அப்படித்தான் வந்து ஆகணும். அதான் அங்கே சொல்லி தான் வரணும். இங்க வந்து இப்ப தவம் இயற்றினார் வந்து வியாசரையெல்லாம் கூப்பிட்டு கேட்கின்றார்கள். சும்மா ஏதோ கொண்டு போன இல்லை அப்படியே. இப்ப தவம் ஏற்றுகின்ற அந்த காலத்தை சொல்லணும். அவர் தவம் ஏற்றுகின்றார். இதுக்கு ஒரு 4 வருஷம். அதுக்கப்புறம் வந்து அந்த 2 வருடங்கள் அவர் கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. ஏன்னா அங்கே அனீசன் இழுத்துட்டு போய் அடிக்கிறான் அப்படின்லாம் சொல்றாங்க. இல்லையா? செய்தான் அந்த விஷயங்கள்லாம் அப்புறம் நடக்கின்றது. அப்புறம் அவர் அங்கிருந்து திருவனந்தபுரத்திலிருந்து வந்ததுக்கு அப்புறமும் தவமியம் அவருக்கு முடியல. அதுக்கப்புறம் தவம் சிறந்த காலங்கள் தவமியத்துக்கு அப்புறம் தான் அந்த 6 வருடங்கள் முடிந்தது அவருக்கு. அப்புறம் தான் போய் அந்த தவம் முடிந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு எல்லாமே அங்கே நிகழ்கின்றது. அதெல்லாம் சொல்லுகின்றார் ஐயா. எல்லாமே சொல்லுவார். அதான் நீங்க சொல்லுகின்ற ஆதியில் உதித்தவாறும் அரண் சிவன் பிறவி வாரும். அரண் சிவன் பெருமான் எப்படி பிறக்கின்றார் நமக்குள்ளால்? சிவபெருமான் நம்மளுடைய உயிர் தான் சிவபெருமான். அது நம்ம எப்படி பிறக்கின்றார்? நம்ம அதை எப்படி கொண்டு எனக்குள்ளாலே சிவபெருமான் என்று நாம் பிறக்க வைக்க வேண்டும். எப்படி பிறக்கிறது? இல்லையா? அது பிறக்க வைக்க அந்த சிவந்த வாரியும் ஓதிய யுகங்களை நாம் எப்படி கடப்பது என்பதும், அப்புறம் ஒவ்வொரு அசுரனை அந்த கெட்ட எண்ணங்களை நாம் எப்படி அழிப்பதும், நீதிய மனுக்கள் வரும் அந்த இறைவனிலிருந்து நாம் எப்படி மனிதனாக வருவது என்பதும், நீதமாம் குண்டர் வாரும் அதாவது இறைவன் எனக்கு நமக்குள்ளாலே இந்த நமக்குள்ளாலே அவர் குடியிருக்க வருவதும், தீதிலா தர்ம நியாயம் சிறப்புடன் வாரும் சொன்னார் அப்படின்னு சொல்லுகிறது. அதாவது எதெல்லாம் எப்படி நிகழ்கின்றது? இறைவனை நாம் நமக்குள்ளாலே இருக்கின்ற மனமாக, நம்முடைய ஐம்புலன்களில் மனமாக, உயிரில் சிவபெருமானாக, நம்முடைய அறிவில் பிரம்மனாக, அந்த இறைவன் எப்படி வருகின்றான் அப்படின்றத வந்து இங்கே சொல்லிட்டு வரார் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் ரொம்ப நம்ம பார்த்தோம்னா நமக்குள்ளால இது தெரியும். அகம் பிரம்மாஸ்மி தான். அதை நம்ம கொண்டு வர்றதுக்காக இவ்வளவு விஷயங்கள் சொல்லுகின்றார். அதே நாம் என்ன செய்யணும்? இந்த அகிலத்திரட்டாமானையை புரியாமல் நம்ம பார்த்துட்டோம்னு வச்சுங்க, நம்ம வெளியே இறைவன் தான் பார்ப்போம். இது முழுக்க அகத்தின் திரட்டு, அகத்துக்குள்ளாலே நடக்கிறது. காரணங்களுக்காக நம்ம எடுத்துக்கணும், அவ்வளவுதான். இதே வந்து அதை புரியாமல் அவர் எழுதிவிட்டார், அவ்வளவுதான். ஆனால் அவருக்கு அகஞானம் இல்லாத, அதனாலதான் ஐயா வந்து தாட்டிட்டார சொன்னார். ஆனா இவர் இப்படி எழுதிட்டாரேன்னு தான் அந்த இதுல தான் அவர் அதை சொன்னார். நம்மளால சாட்டு நீட்டோலையை கரெக்டாக புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய விஷயங்கள் அதை சொல்றார். அதை வந்து சரியாக கொண்டு போகணும். நம்ம சாதாரண விஷயம் இல்லை அது. ஒருவருடைய சுயசரிதம், ஐயா வைகுண்டரின் சுயசரிதம் தான் சாட்டு நீட்டோலை. அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கலாம். இதுக்கு அப்புறம் ஃபுல்லாவே நீங்க சாட்டு நீட்டோலையே ஒரு காரணமாவே எடுத்துக்கலாம். அப்போதான் உங்களுக்கு அந்த சரியான உண்மை புரியும் உங்களுக்கு. அப்படி சொல்றேன். அடுத்து என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம்.